சந்தோஷமா பார்த்து கொண்டு தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் கூட இருன்னு சொல்லி. நீ இருக்க மாட்டேன்னு போகிற என்னை கஷ்டப்படுத்திட்டு. நீ இப்போ ஏக்கு நிற்க ரூமுக்கு போ. உனக்கு தனியாக சொல்லணுமா? பா ஆளுக்களை பாருங்க. நாங்கள் நந்திட்டு ஏதாவது பேசட்டுமா? நீ பேசி கிழிச்சதெல்லாம் காணும், மூடிக்கிட்டு போ பேசணும். பேசுதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறதுக்கு என்ன? இல்லை நாங்கள் தானே சொன்னோம், அதனால தானே இவன் மச்சிட்ட கோவப்படுதோம். நாங்கள் பேசி பார்க்குறோம். மரியாதை பேர் இங்கே வச்சு அரை வாங்கிட்டு போயிடாத. என்ன உனக்கு எத்தனை மட்டும் சொல்லணும் சாமியா? ஆ கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வேலையெல்லாம் பாக்கிய நீங்கள் உங்கள் குணத்தெல்லாம் காமிச்சிட்டு இல்லை மருமக்கான என்னென்னு. அது ஏன் தங்கச்சிக்கிட்டே இந்த வேலையை பார்த்துருக்கிய. உங்களை இன்னும் வச்சு பேசிகிட்டு இருக்கும் பாரு, எங்களை சொல்லணும். நீ எவ்வளோ பக்குவமான பொண்ணு. குடும்பத்தை நல்லபடியாக அனுசரித்து கொண்டு போகிறேன்னு நினச்சா நீ என்னடனும் பிரிச்சா விட்ற வேலை பார்த்துட்ருக்க. நான் உண்மைக்கு இப்படிதான் நினைக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி யோசிச்சு முடிவு எடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்க்க வச்சுட்டே பிறகு என்ன? 2 பேரும் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, ஓடிடுங்க. நீங்கள் 2 பேர் தான் சொன்னீங்களா இல்லை பிரியாலையும் அக்காலையும் கூட்டி சேர்த்தீங்களா? பிரியாளுக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்கள் 2 இடத்துக்கு தான் தெரியும். நாங்கள் 2 தான் சொன்னோம். சொல்லும்போது தான் பிரியாவுக்கும் தெரியும், இவளுக்கும் தெரியும். மயம் இல்லை இருக்கு கோவத்தில் வாங்கிறீங்க. 2 பேரும் இடத்த கழிக்கணுங்க. பவி பிரியாவில் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. போவாதான் நந்தினி சொன்னா கேளு. வாங்கிட்டு வரியா இல்லையா? வாங்கிட்டு வரேன். நீ போவாதடி, இங்கே இரு. நீ இல்லாமல் நாங்கள் எல்லாரும் எப்படி இருப்போம்? எனக்கு கல்யாணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா? அப்படி இருங்க. அப்போ நீ வீட்டுக்கு வந்ததாண்டி போயிருந்தேன். அப்போ வருது ஏன் டைட் வீட்டுக்கு? அப்போ வர உரிமை இருந்துச்சு வந்தேன். இப்போ எதுவும் இல்லைல்ல அடி, நான் எப்படி வர முடியும்? யார் அடி சொன்னா? என்ன விடுங்க என்ன. உண்மையாகவே என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டே என்ன? நீ சொன்ன நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் போகணும். சரி நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போறியா? எப்போ வருவேன்? நான் வரமாட்டேன். அப்படியா? எப்போதுமே? ஆமாம். என் கூட நீ வாழணும்னு ஆசைப்படல, அந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டல, இனிமேல் உனக்கு வேண்டாம் அப்படி தானே? எதுவும் கேட்காதீங்க, என்னை விடுங்க, நான் போகிறேன். எங்கள் அப்பாவை பார்க்கணும். சரி நான் உனக்கு பண்ணட்டா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு வரியா? பேசிட்டே கூட வந்துடுவியம்மா? நான் வர மாட்டேன். என்ன பண்ண தான் வருவேன், அதை எடுத்து சொல்லு. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். என் கூட நீ இருந்தால் மட்டும்தான் நான் இருப்பேன். என் சந்தோஷம் நான் முக்கியம் தானே சொன்னேன். என்ன வேணா பண்ணுவேன்னு தானே சொன்னேன். இப்படி இப்போ ஆதிலே விட்டுட்டு போகிறேன். என் மரியாதை உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னலாம். நீ காப்பாற்றுவேன்னு எல்லோரும் என்னை குறை சொல்ல மாட்டாங்களா? என் முன்னாடி என்னால் பார்க்க முடியலன்னு இப்போ அதிலே துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லுவாங்களா எல்லோரும். என்னை வெளியே கூப்பிட்டு போன்னு சொன்னலாமா? அதுக்கு தான் பிளான் போட்டு வந்திருக்கேன், புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லோரும் போகிறோம். நம்ம அதான் ஏற்பாடு பண்ணிட்டு புக்குமாட்ட பேசிட்டு வந்தாங்களா? நேரம் ஆயிடுச்சுமா, 4 ஆயிடுச்சு, நம்ம போமா? பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க. நீங்கள் அந்த அவன் தான் சொல்கிறான்னா தெரியும், என்ன பண்ணணும்னு சொல்ல அவன் பண்ணுவான். ஆனால் நீ அவனை விட்டு போவாத, அவன் தாங்கிக்கிட மாட்டான்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு யார் இருக்கான்? நான் தான் கூட இருக்கணும். நாங்களாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? நீங்களாம் ஒன்றும் இருக்க வேண்டாம், எல்லோரும் இருப்பீங்கன்னு நினச்சேன். யாருமே இல்லை. நீ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. போறியா என்னை விட்டுட்டு? வேறு என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பாவுக்கு நான் தானே இருக்கேன், நான் தான் கூட இருக்கணும். 2 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு எங்கள் அப்பா பார்த்து ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்கேன். எங்கள் அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். என்ன பண்ணு சொல்லு, நான் பண்ணுறேன் சொல்லு. இப்போ எங்கள் அப்பாட்ட போங்க, போய் மன்னிப்பு கிடங்க அடித்ததுக்கு. உனக்கே தெரியும்ல என் மரியாதை பற்றி. பிறகு அவர் என்னை அடிக்க வந்தார், அதான் நான் திருப்பி அடித்தேன். அதுக்காக போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் அப்போ அவர் அடிக்க வந்ததில் எந்த தப்பும் இல்லைன்னு ஆயிரும்ல. எனக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார். திருப்பி அவர்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லுது சொல்லு? நானும் அடிக்கலைல்ல, அவர் என்னை அடிக்க ஓங்க போய் தானே நான் அடித்தேன். அப்போ எனக்கு மரியாதை எதுவும் இல்லைங்கியா? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லுதா? அப்போ அவர் என்னை கேட்ட கேள்விக்கு எனக்கு அப்போது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நந்தினி. சூடு சொன்ன எதுவுமே இல்லை, அவர்கிட்ட போய் பேசுன்னு சொல்லுதா? நேற்று நான் கோயிலில் சும்மா தான் ஒதுங்கி தான் நின்னேன். நீ சொன்னதுக்காக உங்கள் அப்பாவாக தான் வந்து வம்பளத்துட்டு இருந்தார் தெரியுமா? பொண்டாட்டியை ஒழுங்காக பார்க்க முடியல, ஊராக சுற்றிட்டு அலைதான். உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தாருவல்ல, ஹேமா மீராகும். அதான் கல்யாணத்துக்கு வந்தாருவல்ல, அவளை பின்னாடி சுற்றிட்டு அலைய வேண்டியது தானே? என் பிள்ளையை என் கூட அனுப்பி வை அப்படின்னு கேட்குறது தெரியுமா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா சொல்லு. நான் அதெல்லாம் எதுவும் குறை சொல்லலை, அவ்வளோதான். அதுக்கு நான் அப்போதே பதில் சொல்லிட்டேன். உங்களால் இப்போ எங்கள் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாதா? அடித்ததுக்கு மச்சது பேசுனதெல்லாம் விட்டுருங்க. அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? அவர் வயசுக்காக மரியாதை கொடுத்து, அதேமாரி என் அப்பா இல்லை எனக்காக. நந்தினி என் மரியாதை உனக்கு முக்கியம் இல்லையா நந்தினி? நீ கேவலமாக பேசினவர்கிட்ட போய் நான் அடித்து தப்பு இல்லை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுதியா?
தப்பெல்லாம் என் மேலே இருக்குன்னு தானே அர்த்தம் நந்தினி. இப்போ என் மரியாதை என்ன ஆகுன்னு சொல்லு. இப்போ அவர் அடிக்க கை வாங்கினது தப்பு இல்லையா? என் இடத்துல உடனே வேற யாருக்காட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா வேற மாப்பிள்ளை இருந்து அடிப்பாரா? நீ சொல்ல கை வாங்குவாரா? சரி, கை ஓங்கினது இருக்கட்டும். உங்கள் மருமகன் தானே நீங்கள், அதில் என்ன தப்பு இருக்கு? சரி, நான் அதுக்காக வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். ஆனால் அவர்கிட்ட போய் பேச சொல்லாத, மன்னிப்பு கேட்க சொல்லாத, நான் போக மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? அப்போ என்னை விடுங்க. சரி போ. என் மரியாதை உனக்கு முக்கியம் இல்லை, என் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லைல்ல. சரி போ, அவருக்கு இப்படி இருந்துக்கோ. கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் நான் கொடுக்க வரவே மாட்டேன். சரியா? நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் நந்தினி. நீ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். சரியா? என் பொண்ணை பார்க்க நான் வருவேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடு. சரியா? என் பொண்ணு வேறு எதுவும் சாப்பிட்ற வரைக்கும் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. அவளை அளவிட்டுறாத. அவளுக்கு நேரத்துக்கு நேரம் பால் கொடுத்துரு, அவ்வளோதான். நான் என் பொண்ணுக்காக நான் வாங்கி கொடுக்குறத நீ வாங்கி சாப்பிடு. புரியுதா? அக்காட்ட வாங்கி கொடுக்கேன். என் பொண்ணை நான் பார்க்க வரும்போது நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என் மேலே நீ உண்மையாகவே பாசம் அதிகமாக வச்சுருந்தேன்னா என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நான் வாண்ட்டு கேட்குறது. சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போவும் நான் அதை தான் பண்ணுறேன். உனக்கு உங்கள் அப்பா கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷம்னா இருந்துக்கோ. சரியா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். என்னை பற்றிலாம் நினைக்காத. சரியா? அப்படி எதுவும் தேவை என் பொண்ணுக்காக அப்படின்னா அக்காட்ட சொல்ல, அக்கா வாங்கி தருவா. சரியா? பயப்படாதான் நந்தினி. இனிமேல் என்கிட்ட கேட்டு எதுவும் பண்ணணும்னு உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. என்னை பயப்படணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரி இருக்கலாம். சரியா? போயிட்டு வா. டேய் கூட்டி கூட விட்டுவாங்க. தேங்க்ஸ் நந்தினி, என் லைஃப்பில் இவ்வளோ நாள் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டதுக்கு. விட்டுட்டு வந்து சொல்லிடுங்கடா, வீட்டு போயிட்டாலாம் என்னென்னு. நாளைக்கு ஒரே ஒரு டைம் பாப்பா கொண்டு வந்துரு. சரியா? எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிடு, காலையில் மெசேஜ் பண்ணிடு. சரியா? நாளைக்கு ஒரு நாள் கலாக்கா வீட்டுக்கு வரேன்டா, நம்ம அக்கா வீட்டுக்கு வந்துடு. அப்புறம் இங்கேருந்து யாராட்டும் பாப்பாவை பார்க்கணுன்னா காமிக்க உனக்கு விருப்பம் இருந்தால் அக்கா வீட்டுக்கு வா, வருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா நீ வச்சுக்கோ பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? போயிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. நாளைக்கு ஒரே ஒரு டைம் எனக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க, என் பொண்ணு நான் பார்க்கணும். மாமா, எனக்காக ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கலாம்ல? கிளம்பு, போயிட்டு வா. கூப்பிட்டு போங்கடா. அப்புறம் பாவிட்டி சாமிகிட்ட போய் கத்திட்டு இருக்காங்க. மீதி எதையாவது சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தின்னு தெரிஞ்சுது உங்கள் நேரத்துக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கேருந்து சொன்ன இந்த மாதிரி நடக்கும்னு தான் நான் அங்கே போய் சொல்லுதான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். வேறு என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே இருந்தால் என்ன இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது, நான் சரி பண்ணியிருப்பேன். சரி பேசண்டா. வேண்டாம், எப்போதுமே அவளை போஸ்ட் பண்ணக்கூடாது. அவளுக்கும் எப்போதுமே விருப்பம் இருக்கும்டா போக மாட்டேன்னு. அதனால் நம்ம பேசணும், கொஞ்ச நேரத்தில் தேடி வந்துடுவா. ஆனால் இப்போ தெளிவான முடிவு அவள் எடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. இவ்வளோ நாள் என்னை கோவப்பட வைக்கணுங்கிறதுக்காக அது சீஞ்சிகிட்ருப்பா. அதனால் என்கிட்ட உடனே வந்துடுவேன். பிடிக்காத இடத்துல கட்டாயப்படுத்தக்கூடாதா இருன்னு. ஏன்டா கஷ்டப்படுத்துறிய? நிற்க வச்சு கூப்பிட்டு போங்க. அவள் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டலாடா. அவள் இல்லாத வாழ்க்கை உன்னால் நினச்சி பார்க்க முடியுமா? இருமாடு போடா, விடு விடு. வேண்டாம், நான் போயிடுவேன். இருட்டுக்கல பச்சைப்பிள்ள பயப்படுமா இல்லையா? மச்சன் நேரம் கொண்டு விட சொல்லு. உன்னாலாம் என்ன செய்யன்னு எனக்கே தெரில. ஏன் உன் புத்தியெல்லாம் இப்படி மாறுது? பெரிய இவ கணக்கில் அவட போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன். எங்களுக்குலாம் தெரியாதோ? எங்களுக்குலாம் சொல்ல தெரியாதா? ஆளும் மூஞ்சியும் பேர். எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கிறதுக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். குடும்பத்தை பிரித்து விடுறதுக்கு இல்லை. இல்லை எங்களெல்லாம் எப்படி இது பார்த்தா மனுஷனை தெரியலையோ? எங்கிட்ட சொல்லணும் எந்த விஷயத்தையும் அப்படிங்கிறதெல்லாம் தோணாது. என்ன ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டா ஆட்டமாடுதி இல்லை கேட்கேன். உடம்புல எவ்வளோ திமிருதான் நீ இந்த வேலையை பார்த்துருப்பான். அவகிட்ட சொன்னதையாட்டி என்ன வந்து சொன்னிய நீ? எனக்கு தெரியாதுடா, அவளுக்கு தெரியாதுன்னு. அவள் எப்போதுமே மச்சன் பக்கத்தில் தானே இருப்பான். அது தெரிஞ்சு தான் மச்சன் கூட இருக்கேன்னு நினச்சேன். அப்பா அம்மா வரலன்னு கோவத்தில் தானே மச்சன் திட்டுச்சு. அவளுக்கும் அதே கோவம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன்டா. உனக்கு என்ன தெரியும்? திங்க தான் தெரியும், வேறு என்ன தெரியும்? இப்படி குடும்பத்தை பிரித்து விட க்ளீனாக பிரிப்பேன். அவள் மனசில் என்ன இருக்குன்னு நீனா முடிவு பண்ணி குடிப்பியோ? இல்லை கேட்க ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கோம், அடித்து உடச்சிருவேன். நான் பேசாமல் ஒழுங்காக இருக்கதா தான் இரு, இல்லைன்னா உன் வீட்டை பார்த்து ஓட்டிரு சொல்லிட்டேன். இனிமேல் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கணும்னு வச்சுக்கோ, வெட்டி பொலி போட்டுற மாத்துக்கா. இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அவன் இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு. அவனும் அவன் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இந்த வேலையை 2 பேரும் பார்த்துருக்கீங்களா? சாமியா விடு. சாமியா நல்ல பொண்ணு தான், நீ தான் அவனை மாற்றிட்டியா? இல்லை கேட்க உன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் பேத்து விடேன். இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கா?
இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்ட எதையும் பேசக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் வீட்டில் நடக்கிற விஷயம் யாராச்சும் வெளியே கேட்டாங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, தெரிஞ்சது நான் மனுஷனாக இருக்க மாட்டே சொல்லிட்டேன். இனிமேல் நீ வீட்டில் எது பேசுகிறதா இருந்தாலும் எதுவும் கேட்குறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், புரியுதா? நந்தினிட்ட கால் பண்ணி பேசட்டுமா? நீ ஒரு ஆணி போடுங்காண்டா, அவள் கால் பண்ணு, நான் மட்டும் என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஏன்னா கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு தான் நீ பேசணும் சொல்லியாச்சு. நான் வீட்டில் இல்லைண்ணா, வீட்டில் இருந்தேன்னா என்கிட்ட வச்சு தான் பேசணும், புரியுதா புரியலையா? சரி. அவன் சொன்னான் அவள் போக்கில் விடாதடா, கண்ட்ரோல் பண்ணுன்னுட்டு. நான் விட்டோம்ல, அதான் நல்ல வேலை பார்த்துருக்கேன். இப்போ அவளை நிம்மதியே கெடுத்துட்டுல. மறுபடியும் பேசி பார்த்து கூப்பிட்டுட்டா ஒன்றும் கிளிக்காண்டா பேசி, நாங்கள் பார்த்துக்கிடுவோம். உங்கள் வேலை ஏதாவது மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும், புரியுதா? இப்போ சமையல் பண்ணணுமா தின்னுட்டு தூங்கணுமா அந்த வேலையை மட்டும் பாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்து எழுதிட்டுருக்க? ஒன்றும் இல்லை. தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டீல, பிறகு என்ன அழுவை? சொன்னவங்களுக்கு அழுவை வேற வருதாக்கு இதில். இல்லை எங்களெல்லாம் பார்த்தா மனசுனே தெரியலையே, நாங்கள் எதுக்கு இருக்கோம்? எங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க மாட்டீங்களா? கேட்டுட்டு சொல்லவா வேண்டாமா? இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த டிஸ்கஷன்லாம் கிடையவே கிடையாதா? நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட ரெண்டு சொல்லாமல் இருந்தோம்? இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க, அவனே அவன் பொறுமையாக சொல்லட்டும், அப்போ தான் அவன் சமாதானம் ஆவான்னு தான் நாங்கள் உங்ககிட்டையும் சொல்லாமல் இருந்தோம், நாங்களும் சொல்லாமல் இருந்தோம். இங்கே பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிய. இப்போ உங்கள் ரெண்டு சந்தோஷமா? அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டியல்ல. நான் அப்படி பண்ணுவேன் நினைக்கிறீங்களா நீங்கள்? வச்ச சந்தோஷத்தை நான் கெடுப்பேனா? எடுக்க மாட்டேன்னா என்கிட்டலாம் கேட்டிருக்கணும். நீ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, என்ன ஏதுன்னு எந்திரிக்க சொல்லணுமா சொல்லண்டாமான்னு? இல்லை வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கிட்டேலாம். நான் வந்துட்டு சொல்லுதேன், நீங்களே பார்த்துக்காங்க, குடும்பத்தை ரன் பண்ணிக்கோங்க. என்ன நல்லது கெட்டது யார்கிட்ட என்ன சொல்லணும் வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் ரெண்டுமே முடிவு பண்ணி பண்ணுங்கள், சரியா? நாங்கள் எதுக்கு? எதுக்குங்க? நீங்கள் தானே முடிவெடுத்து எல்லாம் பண்ணுறீல்ல, அப்புறம் நாங்கள் எதுக்கு? அவன் எதுக்கு? நல்லது எது கெட்டது எது, எந்த விஷயத்தை எப்போ எப்படி யாருக்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் நீங்கள் தான் க்ளீனாக பிளான் பண்ணி சொல்கிறீங்களா? அப்புறம் என்ன? நான் யோசிக்கவே இல்லை. நந்தினிட்ட போய் பேசட்டுமா? இனிமே அவட்ட போய் என்ன பேச போகிற? என்ன பேச போறியா? ரெண்டு பேரும் ஒரேடி அங்கேயே இருக்க வைக்கலான்னு பிளான் பண்ணிச்சீங்களோ? எதுக்குங்க? நந்தினி இருந்தால் தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாக தான் இருக்கும் அவள் இருந்தா. அதான் நீங்கள் பார்த்த வேலையிலே தெரியுதே. என்கிட்டயோ இல்லை அவனை ரெண்டு எடுத்துகிட்டையோ எந்த விஷயமா இருந்தாலும் கேட்காம சொல்லாமல் நீங்களே முடிவு பண்ணி எதுவும் சொல்கிறதா இருந்தால் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒன்றா சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும்னு தான். நீங்கள் பிரிக்கிறதா இருந்தால் அந்த வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்காதிங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீ கல்யாணம் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள் எல்லாரும் கூடயும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன். நீ சீக்கிரம் கூட்டு போங்கன்னு சொன்னேன். இதான் அந்த வேலையா? இல்லை கேட்க சந்தோஷமாக இருக்கிற லட்சணம் இதுதானா? ஆனால் நாங்கள் எல்லாருமே உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டோம். ஆனால் அஸ் அ ஹஸ்பண்டாக நான் ரொம்ப உன்னை நினச்சி பெருமைப்பட்டேன். ஏன்னா பவி இந்த ஊர், அவன் லவ் பண்ணது சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு தான், இந்த வீட்டுக்கு வர போகிற பொண்ணு, நல்லா தெரிஞ்ச பொண்ணு. அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட முடியாது. நந்தினி அப்படி தான், பிறந்ததுலேருந்து இங்கே வந்து போயிட்டு இருக்க பொண்ணு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் எல்லாமே எதிர்பார்த்தது தான். ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த வீட்டை பற்றி நல்லா தெரியும், எல்லாரை பற்றி நல்லா தெரியும், எப்படி நடந்துக்குவாங்க நடந்துக்கணும்னு நல்லா தெரியும். ஆனால் நீ வெளியிலேருந்து வந்த பொண்ணு, நீ எப்படி இருப்பேன்னு எல்லோரும் யோசித்தாங்க. ஆனால் நீ எல்லாரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அழகாக பார்த்துக்கிட்ட, தெரியுமா? ஈகோ பிரச்சனை ரொம்ப வரும் தெரியுமா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச பொண்ணுங்க, நீ வெளியிலேருந்து பொண்ணு. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு ரொம்ப யோசனையில் தான் இருந்திருப்பாங்க எல்லாருமே. ஆனால் நீ அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. எவ்வளோக்குள்ள மிங்கிள் ஆகி எவ்வளோ அழகாக பார்த்துட்டு தெரியுமா? எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்ட தெரியுமா? குடும்பத்தில் எப்படிலாம் அனுசரித்து போகணுமோ அந்தளவுக்கு நீ பொறுமையாக தானே நடந்துக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன? நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல நாங்கள். அதுவும் படித்த பொண்ணாக இருந்தால், அதுவும் மற்ற ரெண்டும் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் ரொம்ப ஈகோ பிரச்சனை வரும். சின்ன சின்ன விஷயத்தில், பொருட்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. நீ அந்த மாதிரி காட்டிக்கவே இல்லை. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் தெரியுமா? ஆனால் நாங்களாம் நினச்சது தப்புன்னு நிரூபிச்சிட்டியே. மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சா? இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இருக்குன்னா இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன். என்னோடய ஆசை எதுன்னு சொல்லியிருக்கேன். கெடுத்துறாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுறாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நந்தினி விஷயத்துலேயே துறை விஷயத்தில் நீங்கள் ரெண்டே தலையிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த பேச்சும் பேசாண்டாம், எந்த முடிவு எடுக்காண்டா, யாருக்கிட்டே எதுவும் சொல்லவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம். நந்தினிட்ட இப்போ பேச வேண்டாமா? நீங்களே கால் பண்ணி எதுவும் பேச வேண்டாம். அவள் கால் பண்ணனானா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் பேசணும், புரியுதா? என் முன்னாடி தான் பேசணும், எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தான் பேசணும். சரிங்க. ரியலை பார்க்க முடியாதா அப்போ? என் பொண்ணை என் கூட வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இல்லை ரெண்டு வேறு என்ன? பேசாமல் இருங்க.
இதுக்கப்புறம் தலையிடாத சௌமியா, நான் சொல்லிட்டேன், ரொம்ப கோவப்படுவேன். இதே உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். பொறுமையாக சொல்கிற மாதிரி எப்போதும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு தப்பு இந்த மாதிரி நடந்துச்சு ஒன்றால் நான் கோவப்பட்டு நீ பார்த்தது இல்லைல்ல, பார்த்துறாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் ரூமுக்கு படுக்க வர மாட்டேன், புரியுதா? நீனே படுத்துக்கோ. ஏன் இங்கே வெளியே போறியா? கோவத்தை கிளறாத, பெருசாக படுனா படு, அவ்வளோதான். நான் வரமாட்டேன். தம்பி எங்க? மகேஷ்டி மைண்டி விளாண்டுட்டு இருக்கான். சரி தம்பி, தூங்கிட்டானா வந்து தூங்க வை. தூங்க பேசாமல். நான் எப்போ வருமோ அப்போ வருவேன். ம் சரிங்க. டேய் என்னாச்சு? வாடா சொல்லு, என்னாச்சு? நான் அவளுக்கு 2 கொடுக்க வேண்டியது கொடுக்க போனேன். சரி வா. அவன் என்ன செய்தான்னு தெரிலையா? இந்த வீட்டுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரில. வா போய் பார்த்துட்டு வருவோம். அது வேற. அப்பா என்ன சொல்லுதோ தெரில. போய் பேசிட்டே வருவோம். இது வேணா போனால் ரொம்ப வருத்தப்படுவான்டா. வந்து பார்ப்போம். அவளை பற்றி தெரிஞ்சு இல்லாட்டி சொன்னாலாச்சும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சரி வா. கொண்டு விடுதனாலும் வீட்டுக்கு போகுது. அது அவனுக்கு மேலே அவா இருக்கா. எப்பா 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 வெளியே வாங்கப்பா. யார் இந்த நேரத்தில் வந்து கதை தட்டுது? யாருன்னு போய் பாரு. இல்லையாம்மா? எங்கடி வந்த? யார் வீட்டுக்கு வந்திருக்கு நீ? என்ன உன் பர்சன் அடிச்சு அமரத்தில் துரத்தி விட்டுட்டானா? அதுக்கு தான் இங்கே வந்து நிற்கியோ? இல்லை கேட்க. அப்பா எங்க? அப்பாவா? அப்பா எங்கே இருக்கு உனக்கு? யாருக்கு யாரப்பா? ஏம்மா ஏய்க்கு இப்படி பேசுத? எதுக்கு பேசுகிற உனக்கு தெரில. என்னைக்கு ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்தா பார்க்க மாட்டேன்னு சொல்லி பெரிய இவ கணக்கில் பேசி அனுப்பிவிட்டல. அப்புறம் இன்னைக்கு எந்த முடிஞ்சு வச்சுட்டு இங்கே வந்து நின்றுட்டு அப்பா அப்பான்னு அன்னைக்கு அவன் புருஷனை விட்டு அடிக்க விட்டது உனக்கு தெரிலையே அப்பான்னுட்டு. இன்னைக்கு தான் அப்பா கணக்கு தருது. ஓ புருஷனை விட்ட துரத்தினோடனே அப்பா கணக்கு தருது என்ன? ஓ அவன் தானே வேணும் வேணும்னு போனேன். அவனை விட்டு தானே அன்னைக்கு என் புருஷனை அசிங்கப்படுத்தி அடித்து அனுப்புனேன். ஓ இங்கேக்கு வந்து நிற்க. ஏம்மா யாரும்மா? நீ எப்படி இருந்துச்ச? இல்லை அப்பா உள்ள உன்னை கூப்பிடுச்சு யார் யாருன்னு கேட்டு அதான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு நான் வந்தேன். தேனு தேனை? நீ யாரு என்னைய கூப்பிடுத? தேனு நீயுமா? தேனு நீம்மா நீ ஏன்ட்ட கேட்க? தேனு அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டாம்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் நீயும் வராமல் இருக்கன்னு நினச்சேன். தேனு அப்பா அம்மா அடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. நீ தான் சொல்லியே கொடுத்துருப்ப அப்பா அடிங்கன்னு. இல்லை உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அது எப்படி உனக்கு தெரியாமல மாமா இது பண்ணும்? அப்பா அம்மாவையும் பார்க்க வர வேண்டாம் நீ தானே வரவேன்ட்டு சொன்னேன். மாமாட்ட எப்படி தானே சொல்லி விட்டியா பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு? சொன்னேன் பார்க்க வர வேண்டான்னு. எதுக்குன்னா வளகாப்புக்கு நான் வந்து கூப்பிட்டேன்ல, வரலல்ல, எனக்காக வந்திருக்கலாம்ல, வெளியே வந்தாட்டு பார்த்துருக்கலாம்ல. அந்த கோவத்தில் தான் அப்படி சொன்னேன். நான் அப்பா மாமா அடித்த விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அது நீ நேற்று கோயிலில் வச்சு வீட்டையும் வேண்டி சொன்னியாமல, அவங்க இப்போ தான் என்ன சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கு இங்கே வந்தேன். உனக்கு சந்தோஷம் தானே என் புருஷனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறது? அதானே வேணும் உனக்கு? சரி இருக்கட்டும். இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்க? இப்போ தான் தெரியும் அப்பாவை அடிச்சு. எதுக்கு எங்கள் அப்பாவை அடிச்சிங்கன்னு மாமாட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். சண்டை போட்டு வந்தியா? ம் தேனே என்ன 2 பேர் வெளியே நிற்கல? என்ன யாரு இந்நேரத்தில்? எப்பா நந்தினி என்னம்மா இந்நேரத்தில் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா? என்ன பிள்ளைய பார்த்தோட பாசம் பொங்குதோ? இன்னைக்கு அடிக்கும்போது பிள்ளை வந்தாலும் உள்ளே போயிருங்க சொல்லிட்டேன். நீ பேசாம இருடி. ஏம்மா ஏம்மா இந்நேரத்தில் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்க? என்னாச்சுமா? என்னாச்சு நந்தினி சொல்லுமா. இந்நேரம் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க? ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்மா. அப்பா ஃபோன் அடித்தா நீங்கள் பேசுவீங்களான்னு தெரிலல்ல, அதான் வந்தேன். சரி ஒரு தடவைக்கு 2 தடவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மாடவ? என்னாச்சுமா? இவனை அடிக்க செஞ்சான் ஏன்னு சொன்னானா? இல்லை எதுவும் சொல்லலை. எப்பா எனக்கு பார்க்க வந்தப்போ உங்களை மாமா அடிச்சிட்டான். அதையாம இப்போ கேட்க? அதை கேட்க வந்த இப்போ? அப்போ நீங்கள் 2 என்னை வளகாப்புக்கு பார்க்க வரலல்ல, அதான் கோவத்தில் எனக்கு பார்க்க வரணும்னு சொன்னேன். நான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்ப்பா. ஆனால் மாமா அடித்தது எனக்கு தெரியாது. அம்மாவும் தேனும் நேற்று தான் பாவி மெட்டி சமயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன். நம்மகிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா எப்படி அடிக்கலான்னு. ஏமா அதுக்கு ஏன் போட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு வந்த? அதுக்கு நேரம் பிள்ளை தூக்கிட்டு ஒத்திலையா வருவேன்னு சொல்லு. இல்லை மச்சம் கொண்டு வந்து விடுதன்னு சொல்லிச்சு. நான் தான் வேண்டான்ட்டு வந்துட்டேன். மச்சம் பின்னாடியே வந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்தவொடனே தான் போகுது. என்னம்மா நீ ஆ நம்பர்ல இருந்தாட்டு ஃபோன் அடிச்சுக்கலாம்ல எனக்கு. இல்லையாப்பா உங்கள் பேத்தி என் பேத்தியா என்ன பார்க்க வந்துட்டாங்களா? அது இந்த நேரத்தில் தான் வருவாங்களா? சரி வாமா உள்ள வா. சாப்பிட்டியம்மா? ம் சாப்பிட்டேன். சரி உள்ள வா வா. அவளை அவள் வீட்டுக்கு போச்சுருங்க. ஏக்கு இங்கே உள்ளே கூப்பிடுதியே? நாளைக்கு உள்ளே வச்சிருக்காங்க என் மாட்டாட்டின்னு சொல்லி கூட வந்து அடிக்கிறதுக்கா? வாயை மூடிட்டு உள்ளே போ. என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கு. இப்போ அதான் முக்கியம். அதுக்கு என் பிள்ளையை தெருவில் அனுப்ப சொல்லுதியா?
நீ அடி வாங்கிறத உள்ளே போயிரு சொல்லிட்டேன். நாளைக்கு அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான். எங்களுக்கு என்ன? அவன் அன்னைக்கே அந்த குதி குதிச்சான். ஏன் முன்னாடி ஏன் பிள்ளைய எவனும் பார்க்கக்கூடாது. இப்போ உள்ளே எடுத்தீங்கன்னா கூட வந்து ஏசுவான்னு சொல்லியாச்சு. இவனும் அவன் தானே வேணுன்ட்டு போனான். இப்போ இங்கே வந்தவன். எப்படி என் பிள்ளைய உள்ளே கூட்டு போறியா இல்லை நீ பொண்ணையை வெளியே அனுப்பிட்டு என் பிள்ளைய கூட்டு போட்டான்? ஏப்பா அம்மாவுக்கு விருப்பம் தானே, விடுங்கப்பா, நான் போகிறேன். அவன் என்ன சொல்கிறது? நீ வா, உனக்கு இல்லாத இடமா இந்த வீடு உனக்கு தாம்மா, நீ வா. என் பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு அவ உள்ள இருப்பாளா? நீ வா, உள்ள வா. என் பேத்தி உள்ள கொண்டு வா. என் பேத்திக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நாளைக்கு என்ன போய் வாங்கிட்டு வரேன். ம் சரிப்பா. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னால் தானே நீங்கள் அடி வாங்குற நிலமை வந்துட்டு. விடுமா, எனக்கு சந்தோஷம்மா, விடு. என்னை அடிக்கிற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு உன் மேலே பாசம் வச்சுருக்கான்ல, போதும். அது என் பிள்ளை சந்தோஷமாக தான் எனக்கு அது போதுமா. வாமா, உள்ள வா. ராணி உள்ள வெளியே நின்றுட்டுருக்கா, வா. ம் சரிப்பா. தினம் கூட்டு வா. சரிப்பா, ஏக்கா வா. மாமா மாமா, பாப்பாவை கொண்டு வர சொன்னீங்களா? கொண்டு வந்திருக்கேன். திரும்ப நிற்கிங்க. பாப்பா வாங்கலையா? என் பொண்ணை கட்டில் போட்டு வெளியே போகலாம். ஏன் அப்படி சொல்லுதீங்க? யாரும் என்னை மாமான்னு கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். என் அக்கா பொண்ணு மகேஷை தவிர எவ்வளோ கூட்டணும் ஆரஞ்சு பல்ல பேத்துருவேன். நான் என் பொண்ணை பார்த்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் பொண்ணை கட்டில் போட்டு வெளியே போங்க. மாமா ஏக்கு எப்படி பேசுறீங்க? திரும்பி பாருங்களேன். எவ்வளோ முஞ்சிரு முழிக்கன்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது. என் பிள்ளைய பார்க்கணும் தான் வந்தேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் படுத்திருக்கக்கூடாது. என் பொண்ணை பார்க்கணுமா வேண்டாமா? என் பொண்ணை நீங்கள் படுத்துருக்கீங்களா? நான் வரப்பா. நைட் நல்லா தூங்குனீங்களாம்மா? ம், நேற்று அப்பா விட்டுட்டு நீங்களும் போயிட்டீங்க. அப்போ எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உங்களா? நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேச முடியாதுல்ல, இல்லைன்னா அப்பா விட்டு போயிருப்பீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா? பால் குடிச்சிங்களா நிறையா? சாரிம்மா, உங்களை என் கூடயே வச்சுருக்கணும்னு ஆசை, ஆனால் முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டா. கொஞ்சம் பாருங்க அண்ணா, நீங்கள் அந்த மாதிரி சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்கண்ணா. நான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிருந்தேன், அப்புறம் என் கூடயே இருக்கலாம் சரிங்களா? அத்தை ரெண்டே உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆச்சும் கூப்பிட்டு போயிடுவாங்க. குட்டிமாக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போகிறப்பா? சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்பட வந்துடுங்க சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களாம்மா? தேவதை அழகாக படுத்துருக்கீங்களா? நல்லாம. அப்புறம் ஏக்கு உங்களை பார்க்க வந்தேன். அப்பா அன்னைக்கு வேலைக்கு போகிறேன். டெய்லி உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்களா? அத்தை ஃபோனுக்கு. இங்கே அத்தை ஃபோன்லேருந்து பேசுங்க அப்பட்டா. சீக்கிரம் உங்களை கூப்பிட்டு போக வந்துடுவேண்ணா. அத்தை டெய்லி உங்களை பார்க்க வருவா. அத்தைக்கிட்ட நல்லா இருந்துக்கணும் என்ன? இங்கே இல்லாமல் நேரத்தை எனக்கு எப்படியோ இருந்துச்சு. நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரில. நெக்ஸ்ட் டைம் அப்போ உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் என் கூடயே வந்துடணும் என்னம்மா? இங்கே என்ன பண்ண, உங்கள் மாமா 2 இருன்னா, உங்கள் அத்தை எல்லோரும் மிஸ் பண்ணுவோமா அவனை? இங்கே என் கூடயே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியலையே. சீக்கிரம் சாப்பிட பிழைக்கிறீங்கம்மா, அப்போ வந்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன். இது எப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரில. ரியானாவா நீங்கள்? சுதாத்தா உங்களை டெய்லி பார்க்க வருவாண்ணா சரிங்களா? பிரியாத்தையும் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பா சரியாம்மா? சரி, கிளம்பட்டாம்மா. போக மனசே இல்லையா எனக்கு. இங்கேயாச்சும் இருந்தவங்களை டெய்லி பார்க்கலாம், அந்த சுச்சுவேஷன் இல்லாமல் போச்சு. இங்கே இருந்தாலும் நானாக இருக்க மாட்டேம்மா, அதான் வேலைக்கு போகிறேன் உங்களுக்காக. என்ன ரியா குட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக அப்போ வேலைக்கு போகிறேன் சரிங்களா? சரி வாங்க, அப்பா மாடிக்கு வாங்க. ஆகக்கூடாது என்னம்மா, அல்லாமல் இருந்துக்கா. அப்பாவை மிஸ் பண்ணுவீங்களா? தேடுவீங்களா? கஷ்டமாக இருக்குமா உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு? எனக்கு வேறீங்களா அப்பா கூட? அத்தையை கூப்பிட்டு போமா? கூட்டிகிட்டு போனது ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ண, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இல்லாமா? அதுக்கு தான் உங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போகிறேன். நல்லா பால் குடிச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தாகுங்க சரிங்களா? அப்போ கிளம்பட்டாமா? எனக்கு நீங்கள் மட்டும் போதும்டா தங்கம் சரிங்களா? நீங்கள் என் கூட வருவீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கேன். நீங்களும் உங்கள் அம்மா மாதிரி பண்ணிடாதீங்க சரிங்களா? என் கூட வந்துடுங்க என்னம்மா, என் கூட இருங்க சரியா? இப்போ உங்களை நல்லா நான் பார்த்துக்குவேன். கிளம்பட்டாமா? இனிமேல் என் லைஃப்பில் நீங்கள் மட்டும் போதும்டா எனக்கு சரிங்களா? நீங்கள் என் கூட இருந்தாலே எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி தான். கிளம்பட்டுமாம்மா? ஃப்ளைட் டைம் ஆகிட்டு சரிங்களா? மாமா நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஊருக்கு அப்புறங்க கிளம்புறேன். உங்கள்கிட்ட தான் கேட்கேன். என் கண்ணு முன்னாடி எவ்வளோ வராமல் இருந்தால் அவளுக்கு நல்லது சொல்லிட்டேன். எதுக்கு அப்பா விட்டு போயிட்டேன்னா?
இனிமேல் நான் என் பொண்ணை பார்க்கணுன்னா எங்கள் அக்காவை வர சொல்லுவேன். இங்கே வந்து எங்கள் அக்காட்ட கொடுத்து விடுங்க, அவ்வளோதான். நான் பார்த்துட்டு நான் திருப்பி கொடுத்து விடுவேன், வாங்கிட்டு போயிடலாம். அப்படியா? நீங்கள் வர மாட்டீங்களா இங்கே பார்க்க? சரி குட்டிமா, நான் வரேன்னுமா. சமத்தான் இருந்துக்கணும் என்ன. அத்தைக்கு கால் பண்ணுறேன்னு நீங்கள் அத்தை கூட இருக்கணும் என்ன. நான் அத்தைக்கு கால் பண்ணுற நேரம் உங்களை பார்க்கணும்னு சொல்கிற நேரம் நீங்கள் இருக்கணும் அத்தை கூட. இல்லைன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன். என் லைஃப்பில் இனிமேல் சந்தோஷமே நீங்கள் தான்டா. சரி வரேம்மா, டைம் ஆயிடுச்சுண்ணா. என்னாச்சு, அப்பா கூட வரீங்களா? ம், அல்லாதான் என்னம்மா, அல்லாதான். நான் அப்போ வரேன், கண்டிப்பாக பார்க்க வரேன் உன்னை. என் மேலே அவ்வளோ பாசமாக உங்களுக்கு? ம், பாசம் வைக்கிறதெல்லாம் சரிதான். பிறகு எல்லோரும் நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி ஏமாத்திடாதீங்க. யார் நம்ப வச்சு கழுத்துறதா? அல்லாதம்மா, நான் வேலை பண்ணுவேன்ல. ம், ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தேன் உங்களை வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. முடியாமல் போச்சு. சரியா, நான் பிறகு கூப்பிட்டு போகிறேன் என்னம்மா. இப்போ வேலைக்கு போகிறேன், வரேம்மா.